வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வட்டம் கடனா மாறிட்டா அதை எப்படி தாண்டி வரதுன்னு தெரியாம முழிக்கிற பல குடும்பங்கள பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். கார்த்திக் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து தலைவன். அவனுக்கு இருந்த ஒரே ஆசை தன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும், சொந்த வீடு கட்டணுங்கிறது தான். ஆனா அந்த ஆசைக்காக அவன் வாங்கிய அடமான கடன் அவனோட நிம்மதியையே எப்படி சுருட்டி போட்டதுன்னு தெரியுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க குடும்பத்திலயும் இந்த மாதிரி ஒரு கடன் சுமை இருந்தா அதுல இருந்து எப்படி மீண்டு வரதுன்னு இந்த எளிய கதை உங்களுக்கு சொல்லும். அன்னிக்கு சாயங்காலம் கார்த்திக் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றப்பவே அவரோட முகத்துல ஒரு பெரிய சோகம். அன்னிக்கு தான் மாசம் 5ஆம் தேதி. வீட்டு வாடகை, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்னு எல்லாத்தையும் தாண்டி அடமான கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி தவணை வேற அவரோட தலையில பெரிய பாறாங்கல்லா வந்து உட்காருது. வீட்டுக்குள்ள கால் வைக்கிறப்பவே வழக்கமா கேக்குற குழந்தைங்களோட சிரிப்பொலி இல்ல. வீடு முழுக்க ஒரு பாரமான அமைதி. வாங்க, அந்த நடுத்தர குடும்பத்தோட அன்றாட பொருளாதார சூழல் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கணக்கீடு மூலமா தெளிவா பாப்போம். மாத வருமானம் 30,000 ரூபாய். வீட்டு வாடகை 8,000 ரூபாய். குழந்தைகள் படிப்பு செலவு 4,000 ரூபாய். அடமான கடன் வட்டி 6,000 ரூபாய். மளிகை மற்றும் இதர செலவுகள் 10,000 ரூபாய். மொத்த செலவு 28,000 ரூபாய். கையில் மிஞ்சுவது வெறும் 2,000 ரூபாய் மட்டுமே. யோசிச்சு பாருங்க, இந்த 2,000 ரூபாய வச்சு ஒரு மாசம் முழுக்க எப்படி சமாளிக்கிறது? ஏதாவது அவசர மருத்துவ செலவு வந்தா என்ன பண்றது? இந்த எண்களை பார்க்கும்போதுதான் கார்த்திக் எவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாருன்னு நமக்கு புரியும். செல்வியோட முகம் பாருங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு கவலை. அடகு கடை வாசல்ல நிக்கிறப்போ யாராவது நம்மள பாத்துருவாங்களோன்னு என் மனசு எவ்வளவு துடிச்சது தெரியுமான்னு அவங்க பலமுறை தனக்குள்ளேயே அழுதுருக்காங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், அந்த கடனுக்கு வட்டி கட்ட இன்னொரு அடமானம். இப்படியே ஒரு நடுத்தர குடும்பத்தோட வாழ்க்கை எப்படி ஒரு முடிவில்லாத சுழற்சியா மாறுதுன்னு நீங்களே பாருங்க. ஆனா காலம் முழுக்கவே நம்ம கவலைகளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? வாழ்க்கைங்கிறது வெறும் கவலைகள் மட்டும் இல்ல, அதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அன்னிக்கு ராத்திரி கார்த்திக் ஒரு முக்கியமான முடிவெடுத்தார். செல்வியோட கைய பிடிச்சு, நாம இந்த கடனை எதிர்த்து போராடலாம், அதுக்கு நாம மாறணும், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இத சரி பண்ணலான்னு சொன்னார். அந்த வார்த்தையில இருந்த நம்பிக்கைதான் அவங்களோட முதல் வெற்றி. அவங்க முதல் விஷயம் என்ன பண்ணாங்க தெரியுமா? வரவு செலவு கணக்குகளை ஒரு டைரியில எழுத ஆரம்பிச்சாங்க. எதெல்லாம் தேவையில்ல, எதெல்லாம் கட்டாயம் தேவைன்னு ஒவ்வொன்னா தெளிவா பிரிச்சு பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்ம குடும்ப வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைக்குதுன்னு. வாங்க இந்த சின்ன கணக்க பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கணக்கு பாருங்க. சாதாரணமா வார இறுதி நாட்கள்ல வெளியில போய் சாப்பிடுறதுக்கு மாசம் 2,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். இதுவே ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாயாக மாறுது. யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன சின்ன தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது மூலமா வருஷத்துக்கு எவ்வளவு பெரிய தொகையை நம்மால் சேமிக்க முடியும்னு. இந்த கணக்க புரிஞ்சுக்கிட்ட செல்வி தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கத் தொடங்கினாங்க. கூடவே கஷ்ட காலத்துல உதவும்னு அவங்க சேர்த்து வச்சிருந்த சின்ன சின்ன நகைகளை எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலாம், எப்படி சரியான முதலீடு செய்யலாம்னு புது நம்பிக்கையோட யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, உங்க குடும்பத்துல இருக்கிற தேவையற்ற செலவுகளை குறைக்க நீங்க என்ன மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளை பயன்படுத்துறீங்க? உங்க அனுபவங்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது உதவியா இருக்கும். பணம் பற்றாக்குறைய சமாளிக்க கார்த்திக் தன்னோட வழக்கமான வேலைய தாண்டி பகுதி நேர வேலைகளை தேட ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. உடம்பு ஒத்துழைக்கலனாலும் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் கடனை அடைக்கிற நோக்கத்தோடவும் தினமும் ஓயாம உழைச்சாரு. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நம்மளோட திறமைய நம்பினா அதுவே நமக்கு பெரிய பலமா மாறும். வாங்க அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். செல்வியும் சும்மா இல்ல. அவங்களும் தன்னோட திறமைய நம்பி சின்னதா தையல் மற்றும் ஆரி வேலைய தொடங்கி அதுல வர்ற வருமானத்தை நேரா கடனுக்கு கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு சின்ன கணக்கு பாருங்க. தினமும் ஒரு 2 மணி நேரம் தையல் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் சம்பாதிச்சா கூட மாசத்துக்கு 4,500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்.
இந்த தொகைய அப்படியே கடனை அடைக்க பயன்படுத்தினா ஒரு வருஷத்துக்கு 54,000 ரூபாய் வரைக்கும் கடனை வேகமா குறைக்க முடியும். ஒவ்வொரு முறையும் இப்படி கடனை அடைக்கும்போது அவங்க முகத்துல தெரிஞ்ச அந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நம்மால புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச உண்மையான சந்தோஷம். நண்பர்களே, பொருளாதார நெருக்கடிய சமாளிக்க உங்க குடும்பத்துல நீங்க என்ன மாதிரியான சிறு தொழில்கள பண்றீங்க? உங்க அனுபவங்கள மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது உதவியா இருக்கும். அதோ அந்த நாள் வந்தேடுச்சு. கார்த்திக் தன்னோட வீட்டு பத்திரத்தை மீட்டெடுத்துட்டு வீட்டுக்கு வர்றப்போ செல்வியோட கண்ல வழிஞ்ச ஆனந்த கண்ணீர், அதுக்கு இந்த உலகத்துல எந்த காசும் ஈடு இணை ஆகாதுங்க. அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கடனை பார்த்து பயந்து ஓடாம அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெளிவா திட்டமிட்டு உழைச்சாங்க. கஷ்டங்கள் கடந்து வந்த இந்த வெற்றி நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? விடாமுயற்சியும் சரியான திட்டமிடலும் இருந்தா எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம். வாங்க, அதற்கான கணக்க பார்க்கலாம். சின்ன சின்ன தியாகங்கள் இன்னைக்கு பெரிய வெற்றியே தந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன கணக்கு பாருங்க. மாதம் 5,000 ரூபாய் என சேமித்து வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் கடனை அடைக்கும்போது 3 லட்சம் ரூபாய் கடனை வெறும் 5 வருஷத்துல ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, வட்டிக்கு வட்டி கட்டி வீணாகும் தொகைய இப்படி சேமிப்பதன் மூலம் நம்ம குடும்பம் எவ்வளவு நிம்மதி அடையும் என்று. அவங்க இந்த வழிய பின்பற்றி இன்னிக்கு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா ஒரு கப் டீ குடிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டாடுறாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நிதி நெருக்கடியை எப்படி சமாளித்து இந்த மாதிரி வெற்றிகரமான நிலையை அடைந்தீர்கள்? உங்கள் அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரியுமா? கடன் அப்படிங்கிறது வானத்துல இருக்கிற ஒரு சின்ன மேகம் மாதிரிதான். அதை தாண்டி வெற்றியின் சூரியன் எப்பவும் ஒளி வீசும். கார்த்திக் மற்றும் செல்வி தங்கள் வாழ்க்கைய மாத்தின மாதிரி நீங்களும் உங்க கடன் பிரச்சனையை ஈஸியா சமாளிக்கலாம். நம்ம வாழ்க்கைய மாத்த இந்த 3 விஷயங்களை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. வரவு செலவு கணக்கு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு பண்றோன்னு பார்த்து தேவையற்ற செலவை குறைங்க. 2. சின்ன கடன்களை முதல்ல அடைங்க. டெட் ஸ்னோபால் மெத்தட். இது உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை தரும். 3. அவசரகால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட். எதிர்காலத்துல வர்ற கஷ்டத்துக்கு கொஞ்சமாச்சும் சேமிச்சு வைக்க பழகுங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. விடியல் எப்பவும் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சின்ன முடிவு நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையவே மாத்தும். கணக்குகள் ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. மாச வருமானத்தில இருந்து வெறும் 10%, அதாவது 2,000 ரூபாய மட்டும் அவசரகால நிதியா எடுத்து வச்சா ஒரு வருஷத்துல 24,000 ரூபாய் வரைக்கும் உங்க கையில இருக்கும். இந்த தொகை நாளைக்கு எந்த ஒரு அவசரத்துக்கும் பெரிய உதவியா இருக்கும். வாழ்க்கையில நம்பிக்கை தான் நம்மளோட உண்மையான முதலிடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.